இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து லாஸ்ட் 1 மந்த்தாக மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்துகிட்டே இருந்தது சார். சமீபத்தில் டெல்லியினுடைய ஹை கமாண்ட் வந்து கூட்டணி குறித்து யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் காங்கிரஸினுடைய மாவட்ட செயலாளர்கள் அவங்களுடைய அறிவிப்புக்கு அப்புறமா பிரவீன் சக்கரவர்த்தி நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இப்போ ஹை கமாண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இனி இதற்கு மேலே இந்த கூட்டணி தொடர்பான எந்த ஒரு கருத்தும் வராதுன்றதை நம்ம எடுத்துக்கலாமா ஃபைனலாக? வந்தால் அது காங்கிரஸ் தான் பதில் சொல்லணும், வரக்கூடாது. ரொம்ப தெளிவாக சொன்ன மாதிரி தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். கூட்டணியை பற்றி நீங்கள் எம்பிஸு மற்ற தலைவர்கள்லாம் பேசுனீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு ஹைகமாண்டுன்னு இருக்கோன்னு மல்லிகார்ஜுன கர்கே கேட்டிருக்காரு. எதை யார் யார் பேசணுமோ அதை அவங்க பேசணும், எல்லாத்தையும் நீங்களே பேசுனீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இன்னொன்று வந்து கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸை நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருக்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, யாரும் ட்வீட் போடக்கூடாது, யாரும் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் எதற்குன்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய ட்வீட் வந்து திமுகவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. உத்தரப்பிரதேசத்தெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது தமிழ்நாட்டோட. அது வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோடைய காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் திரு சிதம்பரம் அவர்களே அதை சொல்லியிருக்கிறார். அது வந்து தவறு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய நடவடிக்கைகள் காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு பிடிக்கலங்க. அவர் போய் விஜயை ஏன் பார்க்குறாரு? முதல்ல அவர் ப்ரைவேட்டாக பார்த்தா ப்ரைவேட்டாக வச்சுக்கணும், அதே எதுக்கு பப்ளிக்காக சொல்கிறாரு? அவருக்கு எண்ணம் இருக்கலாம், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது தனிப்பட்ட கருத்தை வந்து கட்சியினோட கருத்தாகணும்னா அவர் ராகுல் காந்தி கிட்டேயும் மல்லிகார்ஜுன கர்கே கிட்டேயும் போய் பேசி பர்சனலாக எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் வந்து விஜய் அவர்களை பார்த்ததை பேசுவது, திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வதெல்லாம் காங்கிரஸே ஏற்றுக்கொள்ளவில்லை, நாம இல்லை. காங்கிரஸ் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் அதை என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் டெமோக்ரஸி. இந்த இன்டர்னல் டெமோக்ரஸி எப்படி தெரியுமா ஒர்க் ஆகும்? நீங்கள் காங்கிரஸ் கூட்டம் அன்னைக்கு நடந்ததில்ல, அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. அது வந்து இன்டர்னல் டெமோக்ரஸி. வெளியில பொது வெளியில பேசுறது வந்து இன்டிசிப்ளின், அதுக்கு பேர் இன்டர்னல் டெமோக்ரஸி கிடையாது. தொண்டர்களின் கருத்தை நான் வந்து பிரதிபலிச்சிருக்கேன். அது எங்க பிரதிபலிக்கணும்? மீடியாவிலையா? தொண்டர்களின் கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய இடம் எது? கட்சி ஃபாரம்ஸ் தானே, பொதுக்குழு, செயற்குழு, மற்ற இடம். அங்கதானே நீங்க தொண்டர்களுடைய கூட்டத்தை பிரதிபலிக்கணும். அங்க இல்ல போல இருக்கு சார் அந்த இடம், அதனால வெளியில வந்து அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த மீட்டிங் நடந்ததுல அந்த மீட்டிங்ல சொல்ல வேண்டியது தானே. நான் சொல்லலையே, அவங்க கட்சியினரே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கட்சி தலைவரே சொல்லியிருக்கிறாரு நீங்கெல்லாம் பேசுனது தவறுன்னு. ஆனால் சார் இப்போ தலைமைக்கு தெரியாம இவ்வளோ குரல்கள் வருதுன்னா அது எப்படி நம்ம புரிஞ்சு? இல்லை, தலைமைக்கு தெரியாம இவ்வளோ குரல்கள் வருதுன்னா அதில் வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பெருமளவில் பேசியவர் வந்து திரு மாணிக்கம் தாக்கூர். விஜயோட போனோன்னு பேசியவர் வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த 2 பேரை தவிர்த்து வேற யாரும் பெருமளவில் வந்து அவங்க வந்து கான்ட்ரடிக்டரியா பேசல. திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூட பேசும் பொழுது கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னெலாம் பேசும்போது திமுக கூட்டணி விட்டு வெளியில போகணும்னு எங்கேயும் பேசல. அவங்க கட்சியினுடைய ஸ்டாண்டை எடுத்து சொல்றதா நினைச்சது. ஹைகமாண்டுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா சிச்சுவேஷன் சரியா இல்லை. திமுக வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கிறாங்க, உங்கள் தலைவர்கள் செய்வதெல்லாம் சரியா இல்லை, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது திமுகவால் கொடுக்க முடியாது, அது வந்து எங்கள் கொள்கைக்கு எதிரானது, எந்த திராவிட கட்சியுமே அதை கொடுக்காது, அதிமுக கூட பாஜக கிட்ட அதை கொடுக்க மாட்டேன்னு தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொன்ன போது தான் கிட்டத்தட்ட இந்த கூட்டம் வந்து ஒரு 20-25 பேரை வைத்து நடத்த வேண்டியது. அதன் பிறகுதான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைச்சி கிட்டத்தட்ட ஒரு 42 மூத்த நிர்வாகிகளோட அந்த கூட்டம் நடைபெற்றது. முதல்ல ஓப்பன் ஹவுஸாக பண்ணியிருக்கிறாங்க, எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி பெருமளவில் அந்த ஓப்பன் ஹவுஸில் பேசவே இல்லை. அப்புறம் 42 பேரையும் இண்டிவிஜுவலாக கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிடம் 10 நிமிடம் நேரம் கொடுத்து ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கர்கே அவர்களும் பர்சனலாக பேசியிருக்கிறாங்க. நடுவில் அதுக்கு முடிவில் தான் சொல்லியிருக்கிறாங்க, கூட்டணியை பற்றி நீங்கள் யாரும் பேச வேணாம். ஏற்கனவே நான் சொன்னது தாங்க, காங்கிரஸ்க்கு திமுக நிச்சயமாக தேவை.
தேசிய அளவில் வந்து 40 எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை, அவ்வளவு சாதாரணமாக 20 வருஷம் அலையன்ஸில் இருந்த கட்சியை, ஸ்ட்ரென்த்தே ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியோட அலையன்ஸ் போகிறதுக்காக கழட்டி விடுவாங்களா? அந்த கூட்டணியிலேருந்து விலகுவாங்களா? இது அரசியலுங்க. இது வந்து பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ராகுல் காந்திக்கு வந்து விஜய் அவர்களை பர்சனலாக பிடிக்கலாம், விஜய் அவர்கள் மீது பர்சனலாக அவருக்கு அன்பு இருக்கலாம், அவருக்கு மரியாதை இருக்கலாம். ஆனால் அரசியல் அப்படிங்கிற போது இப்போ விஜய்க்கும் 30% ஓட்டு இருக்குன்னா ராகுல் காந்தி திமுக விட்டு வருவார். விஜயும் அந்த 30% ஓட்டை எடுக்கிற வரைக்கும் விஜயை பகடைக்காயாக பயன்படுத்தி தான் காங்கிரஸ் திமுக கிட்ட அவங்களுக்கு தேவையான நம்பர்ஸை வாங்குவாங்க. அது இப்போ காங்கிரஸ்க்கே புரிஞ்சிருக்கும், விஜயை நாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டோம், அது சரியான ஸ்ட்ராட்டஜின்னு. இன்னொன்று விஜய் கட்சிக்கும் புரிஞ்சிருக்கும், நம்மளை அவங்க வந்து பார்கெனிங் சிப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் பிரச்சனை என்னென்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து விஜய் கட்சி வந்து முதல்லையே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறது முதலையே சொல்லியாச்சு. இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தலுக்கு 2 மாதம் முன்னால் சொல்லியிருந்தாங்கன்னா அது அவ்வளோ பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருந்திருக்கும். இப்போ என்னாச்சு, நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அதை வச்சு திமுக கிட்ட காங்கிரஸ் கேட்குது, பாஜக வந்து அதிமுக கிட்ட கேட்குது. நீங்கள் சொன்னதை வச்சு அவங்க எல்லாம் மற்றவங்க கிட்ட தான் கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட யாருமே வரல. அதுதான் அங்கே ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ஏர்லியாக நீங்கள் ரிவீல் பண்ணீங்கன்னா இப்படியெல்லாம் தான் நடக்கும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார் ஜனநாயகத்துக்கு அந்த திரைப்படத்துக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் அப்படின்ற மாதிரிலாம் ட்வீட்லாம் போட்டிருக்காரு இல்லையா? இந்த ட்வீட்டை வச்சு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? வெறும் அது வந்து ஒரு ஆதரவு. சினிமானாலே கலாச்சாரம் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு லாங்குவேஜ், ஒரு புக் வந்தாலே அந்த புக் வந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு தான். விஜய் யார்? பிறப்பால் ஒரு தமிழர். அந்த படம் எந்த மொழியில் வருது? தமிழ் மொழியில் வருது. அதுவே தமிழ் கலாச்சாரம் தாங்க. இவங்க சொல்கிற மாதிரி அது என்னது பகவந்த் கேசரியோட ரீமேக்கு இருந்துட்டு போட்டோம், தமிழில் தானே பேசுகிறாரு விஜய் அந்த படத்தில். தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பற்றி தானே பேச போகிறாங்க. தமிழ்நாட்டு கலாச்சாரம் அதில் பிரதிபலிக்குமா பிரதிபலிக்காதா? ராகுல் காந்தியோட ட்வீட் வந்து இட் வாஸ் டு டெஸ்ட் எ லாட் ஆஃப் வாட்டர்ஸ். ஒன்று வந்து ராகுல் காந்தி வந்து அதில் விஜய் அவர்களுடைய பெயரை குறிப்பிடலை, விஜய் அவர்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் டேக் பண்ணலை, எதுவுமே இல்லை. மெர்சலுக்கு எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு பிரச்சனை வந்த போது ராகுல் காந்தி ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போ ஹேண்டில் பண்ணார். விஜய் ஒரு திரை நடிகர், ராகுல் காந்திக்கு பரிச்சயமானவர் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் மெர்சலுக்கு எப்படி குரல் கொடுத்தோமோ அந்த மாதிரி ஜனநாயகனுக்கு குரல் கொடுத்தோம். ஒன்று. ரெண்டாவது, விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பாளராக இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் அவர் ஆன்டி பிஜேபிங்கிறத காங்கிரஸ் மறக்கலை. ஆன்டி பிஜேபி அந்த அதில் ஏதாவது விஜய்க்கு சப்போர்ட்டிவாக ஏதாவது ஒரு வார்த்தை இருந்ததா? யாருக்கு எதிராக இருந்தது அந்த என்டையர் ட்வீட்டும்? பிஜேபி. பிரதமர் மோடி அவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார், சென்சார்ஷிப்பை ஒத்துக்க மாட்டாங்க, தமிழ் மக்கள் வந்து கலாச்சாரத்தினுடைய மீதான தாக்குதலை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது அவங்க என்னென்னா பாஜகவினுடைய எதிர்ப்பு தான் அதுலேயும் நிலைநாட்டுறாங்க. அங்கே தான் அந்த ட்வீட் வந்து அதை திமுகவே அப்ஜெக்ட் பண்ணல அந்த ட்வீட்டை. ஏன்னா அவங்களுக்கு புரியுது, ஏன்னா முதலமைச்சர் வந்து ஜனநாயகன் பேர் சொல்லாமல் பராசக்திக்கு கட்ஸ் கொடுத்த பிறகு முதலமைச்சரும் அதே மாதிரி ட்வீட்டு தான் பண்ணுறாரு. ஸோ இதே ஒரு கேள்வி என்ன சார், இப்போ பாஜக ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி அப்படின்ற விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க, காங்கிரஸும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு தேசிய கட்சிகளும் அதை நோக்கி இதை கொண்டுட்டு போகிறாங்களா? இவங்க 2 பேரும் வைக்கக்கூடிய கோரிக்கையை நம்ம ஒரே தராசில் தான் பார்க்கணுமா? இல்லை, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்கெனிங் டாக்டிக்ஸ் தான். அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்படி பேசினாவது ஏதாவது கொஞ்சம் இப்போது சீட்டுக்கு பேசலாம் வாங்கன்னு கூப்பிட்ருக்குறாங்கல்ல, அப்படி ஏதாவது பண்ணலாமான்னு இங்கே இருக்கிற தலைவர்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் அது. அது பெருமளவில் டெல்லியிலேருந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். ஹைகமாண்ட் வந்து கொஞ்சம் தான் கீழே இருக்கிற தலைவர்கள் பார்த்துப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டாங்க. ஸோ கீழே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சிக்கல. பட் பிஜேபி வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறாங்க ஏடிஎம்கே கிட்ட. ஒவ்வொரு இடத்துலையும் அதை வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று, ஏடிஎம்கேக்கு டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துலையும் பிஜேபி இருக்குது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமாக நான் பார்க்குறேன். பட் அதிமுக கூட நிச்சயமாக இந்த கோரிக்கைக்கு வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதை அனௌன்ஸ் பண்ணிட்டுலாம் ஏடிஎம்கே எலெக்ஷனை சந்திக்கும்னு நான் நம்பவே இல்லை. நிச்சயமாக அங்கு வந்தால் அதை நோக்கி போகும். அங்கு வந்தால் நீங்கள் ஏடிஎம்கேன்னு இல்லை, டிஎம்கேவே கூப்பிட்டு கொடுப்பாங்க. நிர்பந்தம் தான். அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து 4 கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி பதவி கொடுத்தா தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்க முடியும்னா 4-5 பேருக்கு ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ராவே கொடுப்போம். அதுதான் அரசியல்.
அதை வந்து தேர்தலுக்கு பின்னர் தான் 2 திராவிட கட்சிகளுமே செய்யுமே தவிர அதிமுக கூட கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு தேர்தலுக்குலாம் போக மாட்டாங்க. அதெல்லாம் வாய்ப்பு, அதற்கான வாய்ப்பெல்லாம் நான் சுத்தமாக பார்க்கல. அதிமுகவுக்கு 25% ஓட்டு இருக்குங்க. அது இருக்கிறதுனால தான் பிஜேபி அதிமுக கிட்ட வருது, அதிமுக பிஜேபி கிட்ட போல. அந்த அடிப்படையில் அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஜேபிக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கலாம், ஆனால் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி பிஜேபிக்கு வேணும். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 2 தேசிய கட்சியும் தமிழ்நாட்டை அதை நோக்கி கொண்டுட்டு போகணுன்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க இல்லையா? இந்த கூட்டணி ஆட்சி காங்கிரஸ்க்கு வந்து அந்த எண்ணம் இருக்கிறது, பட் அவங்க கிட்ட அந்த பவர் இருக்குதா, அதை டிஎம்கே கிட்ட அவங்களால புஷ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பேச முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் பிஜேபிக்கு அந்த பவர் இருக்குது, கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க கொண்டு வருவாங்க அந்த சுச்சுவேஷனுக்கு. பட் அதிமுக அதை எவ்வளவு காலம் காலம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு காலம் அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை வந்து அவ்வளோ சுலபமாக எந்த திராவிட கட்சியும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிச்சயமா சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிலுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி விஷயம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.